மை வாய்ஸ், இது உங்கள் யூடியூப் சேனல். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். ஹாய் வியூவர்ஸ், நம்ம வாழ்க்கையில பல தோல்விகளை சந்திச்சிருப்போம். அதனால சில தவறான முடிவுகளையும் எடுத்திருப்போம். அந்த முடிவு தவறு என்பதை எடுத்து சொல்லி அறிவுரை கூற யாரேனும் சிறந்தவர் இருந்தால் எப்படி நல்லது என்று நினைப்போமோ, அதுபோல இந்த கதைக்குள் ஒருவனுக்கு அறிவுரை கூறும் சிறந்தவரை பற்றி பார்ப்போம். ஒரு உயரமான மலை. அந்த மலை உச்சியில் கவலையாக எதையோ யோசித்து கொண்டு ஒருவன் அமர்ந்திருந்தான். அதை சிறிது தூரத்திலிருந்து ஒரு முதியவர் பார்த்து கொண்டே இருந்தார். அவன் சோகமாக இருப்பதை அறிந்த அந்த முதியவர் அவன் அருகே வந்து, என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். என்னுடைய வருமானத்திற்காக எனக்கு தெரிந்த தொழிலை நேர்மையாக செய்து கொண்டு வருகிறேன். ஆனால் இப்போது அந்த நேர்மைக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. என்னுடைய வியாபாரம் அனைத்தும் நஷ்டத்தில் முடிந்தது. நேர்மை தவறி பிழைப்பவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள். நானோ நேர்மையாக இருப்பதால் அவர்களினுடைய உயரத்தை அடையவே முடியவில்லை. அதனால் நானும் அவர்களைப் போல நேர்மை தவறி தொழில் செய்தால் சிறப்பாக வாழலாம் என்று யோசித்து கொண்டு இருக்கிறேன். அதற்கு அந்த முதியவர், வேண்டாம், நீ நேர்மையாக இருப்பதே சிறந்தது என்றார். அதற்கு அவன், இத்தனை காலம் நேர்மையாக இருந்த எனக்கு என்ன பலன், ஏதேனும் ஒன்றை கூற முடியுமா உங்களால்? அதை கேட்ட முதியவர் காட்டுக்குள் அற்புதமாக அமைந்திருக்கும் அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றார். அது ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீடு ஒரு மூங்கில் தோப்புக்குள் நடுவே அமைந்திருந்தது. சுற்றியும் பூச்செடிகளாக இருந்தன. அந்த முதியவர் சுற்றி இருப்பவையெல்லாம் காட்டி, இவையெல்லாம் என்ன என்று தெரிகிறதா என்று கேட்டார். அதற்கு அவன், ஏன் தெரியாது, இதெல்லாம் பூச்செடிகளும் மூங்கில்களும் என்றான். அதற்கு அந்த முதியவர், இவற்றை நான் தான் விதை போட்டு வளர்த்தேன், உடனே அழகாக வளர்ந்துள்ளதே என்று ஆச்சரியப்பட்டான். இந்த பூச்செடிகளையும் மூங்கில் தோப்பில் உள்ள மூங்கிகளையும் ஒன்றாகத்தான் நட்டேன். இந்த இரண்டையும் ஒன்றாக நிலத்தில் கொத்தி விதை தெளித்தேன். நன்றாக சூரிய ஒளி கிடைக்கும்படி செய்தேன். காலம் தவறாமல் உரமிட்டேன், களைத்தெடுத்தேன், நீர் பாய்ச்சினேன். இவ்விரண்டையும் ஒரே மாதிரி தான் பராமரித்தேன். ஆனால் இந்த பூச்செடிகள் வேகமாக முளையிட்டு வளர்ந்து விட்டன. அழகிய வண்ணங்களில் பூ பூத்து குலுங்கியது. ஆனால் வெறும் 6 மாதங்களில் 40 அடிக்கு மேலாக விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து இப்போது ஒரு தோப்பாய் நிற்கின்றது. அந்த விதைகள் கிட்டத்தட்ட 60 நாட்கள் முளைப்பதற்கான சூழலுக்கு போராடி இருக்கின்றன. நம் கண்ணுக்குள் தெரியாமல் பூமிக்குள் வேர் பாய்ச்சி அதன் மீட்சிக்கு காரணமாக நின்றது. இதுபோல்தான் நம் வாழ்க்கையும். இறைவன் யாரிடமும் சுமக்க முடியாத பாரத்தை சுமத்தி விடுவதில்லை என்பதை எப்பொழுதும் மறந்துவிடக் கூடாது. உனது முடிவிலிருந்து உன்னை மாற்றிக்கொள்ள ஒரு காரணத்தை காட்ட சொன்னாய். அதற்கான 1000 காரணங்கள் உனக்குள்ளே இருப்பதை நீ சிந்தித்தால் தெரிந்து கொள்ளலாம். உன்னுடைய இத்தனை நாள் போராட்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் ஒரு மீட்சிக்கான போராட்டமாகவே காண வேண்டும். மூங்கில் வேர்கள் போல உனக்கு ஏற்படுகின்ற துன்பம் வேர்கள் முளைப்பதற்காக அவகாசம். மூங்கில் வேர்கள் வளர எப்படி அவகாசம் தேவைப்பட்டதோ அதே போல் உன் வளர்ச்சிக்கு நிச்சயம் அவகாசம் தேவை. மேலும் யாரோடும் உன்னை ஒப்பிடாதே. மூங்கிலோடு இந்த பூச்செடியை ஒப்பிடும்போது பூச்செடி வேண்டுமானால் மூங்கிலை விட விரைவாக முளைத்திருக்கலாம். ஆனால் ஒருபோதும் அது மூங்கிலுடைய உயரத்தை அடையவே முடியாது. அதே போல்தான் நேர்மையாக இருக்கும் உன்னை நேர்மை தவறியவர்களோடு ஒப்பிடாதே. உன்னுடைய உயரத்தை அவர்களால் அடையவே முடியாது என்றார். அவனும் சற்று சிந்தித்து அவனுடைய முடிவை மாற்றிக்கொண்டான். ஆம் நண்பர்களே, நாம் செய்யும் காரியங்களில் தோல்வி ஏற்பட்டால் மனம் தளர்ந்து விடுகிறோம். இதனால் பல தவறான முடிவுகளுக்கு செல்கிறோம். நம் வாழ்க்கையில் தோல்வி என்பது நிரந்தரமல்ல. ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல, விழும்போதெல்லாம் எழுந்தான் என்பதுதான் பெருமை. எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நினைக்கும் போது எதிர்காலம் ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னும் இது போல பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.